அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ எல்லாமே நான் பார்க்க போகிறோன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ட ஒரு கனவு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறப்போ அவங்களோட கனவுல 2 அழகான மலக்குமார்கள் வந்து அவங்ககிட்ட வாங்க எங்களை பின்தொடர்ந்து வாங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அவங்கள பின்தொடர்ந்து போனாங்க. போனப்போ ஃபர்ஸ்ட் ஒரு மனிதரோட தலையில மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லை எடுத்து இன்னொரு நபர் ஒரு மலக்கு போடுறத பார்த்தாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 மலக்குகள்கிட்டையும் கேட்டாங்க, இவங்க யாரு, ஏன் இவங்க தலையில இந்த மாதிரி கற்களை போடுறாங்கன்னு. அதுக்கு அந்த மலக்குகள் சொன்னாங்க, இவங்க வாங்க, அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரியும்னு. அதுக்கப்புறம் இன்னொரு மனிதரை பார்த்தாங்க. அந்த மனிதரோட வாய், கண்ணு, அதுக்கப்புறம் தலை மூணுத்தையுமே சங்கிலி போட்டு இழுத்து பிக்கிற மாதிரி பார்த்தாங்க. மறுபடியும் அந்த மலக்குகள்கிட்ட கேட்டாங்க, இவங்கெல்லாம் யாரு, ஏன் இவங்களை இப்படி பண்ணுறாங்கன்னு. அதுக்கு அந்த மலக்குகள் முதல்ல கொடுத்த ஆன்சர் மாதிரியே மறுபடியும் வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பின்தொடர்ந்து போனாங்க. மூணாவது ஒரு மிகப்பெரிய கட்டடம் பார்த்தாங்க. அதுக்குள்ளே மக்கள் அலற சத்தம் கேட்டுது. அதனால் அதுக்குள்ளே எட்டி பார்த்தப்போ சில பொங்கிட்டு இருந்த தீப்பிழம்புல சில நிர்வாணமான ஆண்களும் பெண்களும் உள்ளே இருந்து கொதிச்சுட்டு இருந்ததை பார்த்தாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 மலக்குகள்கிட்டையும் கேட்டாங்க, இவங்கெல்லாம் யார், ஏன் இவங்களை இப்படி தண்டனை கொடுக்குறாங்கன்னு. அதுக்கு அந்த மலக்குகள் சொன்னாங்க, வாங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. அவங்க முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் மறுபடியும் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சில சின்ன சின்ன மக்கள் பாதி உடல் அசிங்கமாகவும் பாதி உடல் அழகாகவும் இருக்கிற மாதிரி பார்த்தாங்க. அந்த மக்களை பார்த்துட்டு மலக்குகள்கிட்ட கேட்டாங்க, யார் இவங்க, ஏன் இவங்களோட பாதி உடல் அசிங்கமாகவும் பாதி உடல் அழகாகவும் இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மலக்குகள், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் இப்போ என்னை சீக்கிரமாக ஃபாலோ பண்ணி வாங்கன்னாங்க. அதனால முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியே போனாங்க. கடைசியில் ஒரு மனிதர் ரொம்ப டெரராகவும் பயங்கரமாகவும் ஒரு நெருப்பை போட்டு அதை சுற்றிட்டு வந்த மாதிரி பார்த்தாங்க. அதை பார்த்து அந்த மனிதர் பார்த்தோன்னே நபிக்கே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. அதனால் மலக்குகள்கிட்ட கேட்டாங்க, இவங்க யார், ஏன் இவ்வளோ டெரராக இருக்காங்க, ஏன் இந்த நெருப்பை போட்டு அதை சுற்றி வந்துட்டு இருக்காங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த மலக்குகள் கொடுத்து பின்னாடி வர சொன்னாங்க. ஆனால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பின்னாடியே போனாங்க. கடைசியில் ஒரு நல்ல வெந்நீரம் கொண்ட ஒரு பால் ஆறை பார்த்தாங்க. அந்த ஆற்றை பார்த்தோடனே முஹம்மது நபி அந்த 2 மலக்குகள்கிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, பால் ஆறு மாதிரியே வெந்நீரம் போல் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கு அந்த 2 மலக்குகளும் சொன்னாங்க, ஆமாம் இது பாலாறு தான், நீங்கள் போய் குளிச்சுட்டு வாங்க, நாங்களும் குளிச்சுட்டு வரோம், அதுக்கப்புறம் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம்னாங்க. அதுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு அவங்க ஒரு நல்ல ஆடையை போட்டுட்டு அவங்க மலக்குகள் சொன்ன மாதிரியே அவங்க பின்னாடியே அவங்கள ஃபாலோ பண்ணி போனாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மிகப்பெரிய வெள்ளி மாளிகையை பார்த்தாங்க. அந்த மாளிகை பார்த்தோடனே அந்த 2 மலக்குகள்கிட்ட சொன்னாங்க, இது எனக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த 2 மலக்குகளும், ஆமாம் இது உங்களுக்கு தான்னாங்க. போதும், நீங்கள் இவ்வளோ உதவி செஞ்சதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நன்மையை போடுவான், நான் போய்க்கிறேன், இதுக்கு மேலே என் பின்னாடி வந்து எனக்கு உதவி செய்ய வேணாம், உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்னு நினைக்கிறேன்னாங்க. அதுக்கு அந்த மலக்குகள், அவசரப்படாதீங்க, எப்படியோ நீங்கள் மறுமையில் இங்கே தான் வரப்போகிறீங்க, மறுமையில் நம்ம சந்திக்கலான்னாங்க. இவ்வளோ நேரம் பல விந்தைகளை பார்த்தேன், அதுக்கு எனக்கு பொருள் சொல்லுங்கன்னாங்க. அதுக்கு அந்த மலக்குமார்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு நபரை தலையில் கல்லை போட்டாங்களே அந்த நபர் குரானை மனப்பாடம் செஞ்சு அதை மறந்த ஆள், அது மட்டும் இல்லாமல் தொழுகைகளை வேணும்னே கவாவை நிறைவேற்றின ஆள் அப்படின்னு சொன்னாங்க. 2வது, நீங்கள் ஒரு நபரோட வாயையோ கண்ணையோ தலையோ பழக்கிற மாதிரி பார்த்தீங்களே சங்கிலியை வச்சு, அந்த நபர் காலையில் நேரமாக எழுந்திரிச்சு வெளியில் போய் உலகத்துக்கு பெரிய பெரிய பொய்களை சொல்கிற வேலையை செஞ்சுட்டு வந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த தண்டனை கொடுத்தாங்க. 3வது, நீங்கள் பார்த்தீங்களே ஒரு நபர் ரத்த ஆறில் போட்டு அவங்க வாய்க்குள்ளே கல்லை போட்டிருந்தாங்களே, அவங்க வட்டி வாங்கின ஆள், அதனால தான் அவங்கள அந்த மாதிரி தண்டனை கொடுத்தாங்கன்னு. 4வது, நீங்கள் பார்த்தீங்களே ஒரு டெரரான ஆள் நெருப்பை மூட்டி சுற்றி வந்துட்டு இருக்காங்களே, அவங்க தான் நரகத்தோட காவலாளி மாலிக். 5வது, நீங்கள் ஒரு வெந்நீர பால் ஆறு போனீங்களே, அதுதான் அத்துன் அப்படிங்கிற ஒரு சொர்க்கத்தோட ஆறு. அந்த ஆற்றுக்கு தான்
நீங்கள் எப்பயும் குளிக்க வருவீங்க சொர்க்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க. 5வது, நீங்கள் சில மக்களை பார்த்தீங்களே, பாதி உடல் அசிங்கமாகவும் பாதி உடல் அழகாகவும் அவங்க நன்மைகளோடு சேர்த்து தீமைகளையும் அதிகமாக செஞ்சுட்டு வந்தாங்க. அதனால தான் அவங்களுக்கு அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு உருவத்தை கொடுத்தான்னு சொன்னாங்க. 5வது, நீங்கள் மெயினாக அந்த தீப்பிழம்பு பார்த்தீங்களே, 6வது, அந்த தீப்பிழம்புக்குள்ளே விபச்சாரம் செய்த ஆண்களையும் பெண்களையும் தான் போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வெள்ளி மாளிகையை பார்த்தீங்களே, அதுதான் நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே உங்களோட இருப்பிடம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி திடீர்னு கன்ஃபியூஷனில் அதனால் முகமது நபி எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கம், அவங்க நைட்டு என்னென்ன கனவெல்லாம் பார்க்குறாங்களோ அந்த கனவு எல்லாத்தையும் அவங்களோட சில நபித்தோழர்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்களோட நபித்தோழர்கள்ட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மக்களே, நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் தீமைகள் செஞ்சால் என்னென்ன தண்டனைகள் கிடைக்கணும், நன்மைகள் செஞ்சால் அதுக்கு என்னென்ன அற்கொடைகள் கிடைக்கணும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் தீமைகளை செஞ்சீங்கன்னா தயவு செஞ்சு அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு கேளுங்க. நன்மைகளை செஞ்சு ஒரு நல்ல மூமின்களாக வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.